இந்த சம்பவத்திற்கு வழக்கறிஞர் விஜயின் சார்பாக மற்றும் அரசின் சார்பாக அவர்கள் கடுமையான வாதத்தை வைத்தார்கள். ஆனந்த் மதுரை கிளையில முன்ஜாமீன் மனுவின் விசாரணையின் போது ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் சில வாதங்களை வைத்தார்கள். அந்த வாதத்துல விஜய் கட்சியினுடைய ஆனந்த் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது மதுரை ஹைகோர்ட்ல உள்ளது. நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது சென்னை ஹைகோர்ட்டுடைய செந்தில் குமார். மதுரையில பிணை கேட்டு ஜாமீன் கேட்டு யாருக்கு? சிஐடி நிர்மல்குமாருக்கு வழக்கறிஞர் ஆனந்த் இப்படி வைக்கிறார். அவருடைய வாதத்தை பாருங்க. என் கட்சி தலைவர் விஜய் 4 மணி நேரம் தாமதமாக வந்தார். பகல் 3 மணிக்கு வர வேண்டிய அவர் 7 மணிக்கு வந்தார் என்பதுதான் அனைவருடைய குற்றச்சாட்டாக உள்ளது. இது என்ன கிரிமினல் குற்றமா? எப்படி பாருங்க, எப்படி கேட்கறாங்க. இது என்ன கிரிமினல் குற்றமா? தொண்டர்கள் கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் எங்கள் தலைவர் விஜய்க்கு கிடையாது. தொண்டர்கள் காத்திருந்தார்கள். அதனால பிஎன்எஸ் பிரிவு 105, பிஎன்எஸ் பிரிவு 110 குற்றமற்ற கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தை ஒரு கொலையாக மாற்ற முடியாது. எங்கள் 2 பேரால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. பகல் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை எங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டது. விஜய் மாலை 6 மணிக்கு அங்க வந்துட்டார். கூட்டத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. எங்கள் தலைவருக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கும் என நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கு போலீசார் இல்லை. நான் அவர்களை குறை சொல்லவில்லை, குற்றம் சாட்டுகிறேன். நாங்கள் எந்த விதியையும் மீறல்ல. போலீசார் நுழைந்து லத்தியால் அடித்த பிறகே அனைத்து விபரீதமும் நடந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் உடனே குறுக்கிட்டார். தமிழ்நாடு கவர்மெண்டுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அல்லது வழக்கறிஞர் பொறுப்பட்ட வாதங்களை இவர் முன்வைக்கிறார் என அவர்களுக்குள்ள வாதம் கடுமையாக சென்று விட்டது. இவர்கள் இந்த விபத்தில் எந்த உள்நோக்கும் இல்லை என கூறுகிறார்கள்.